சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 0783131 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக மேலும் ஒரு சிறிய மாற்றம் அது கூடுதலாக உணரப்படுது. அது சம்பந்தமா பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்தினுடைய தொலைத்தொடர்பு உலகத்தை எடுத்துக்கிட்டா ஒரு அமைதியான மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதனுடைய தாக்கம் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள், குறிப்பா சுவிஸ் தமிழர்களுடைய வாழ்க்கையில உணரப்படுது. நாட்டினுடைய முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனம் என்று சொல்லக்கூடியது சுவிஸ்காம் இணையம் அதோட மொபைல் சேவைகளுக்கான மாத சந்தா கட்டணத்தை உயர்த்துற முடிவை அறிவிச்சதுக்கு அப்புறமா வாடிக்கையாளர்கள் மத்தியில புதிய கேள்விகளும் அதிருப்தியும் எழுந்திருக்கு. அதாவது டிவி அதோட நிலைய தொலைபேசி சேவைகளுக்கு கூடுதல் கட்டணமா தான் இதை அமல்படுத்துறாங்க. வருகின்ற ஏப்ரல் முதல் இது அமலாக போற மாற்றமாகவும் சொல்லப்படுது. நாம வேறு சேவையை தேர்வு செய்யலாம் என்ற எண்ணத்தை இதன் மூலமாக பலரிட்ட உருவாக்கி வச்சிருக்கு சுவிஸ்காம் என்று சொல்லலாம். இதனால பிராந்திய அளவில் செயற்படக்கூடிய சிறிய நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்குன்னு பரவலா பேச்சு. சூரிச் பகுதியை எடுத்துக்கிட்டா அங்கு செயற்படக்கூடிய GGA மால் சமீப நாட்கள் அதிகமான விசாரணைகள் தங்களுக்கு வந்ததா சொல்லுது. பலர் சுவிஸ்காமோட சேவையும் எங்களுடைய சேவையும் சமநிலையாக தேடி பார்த்தாங்க. அதனோட சேர்த்து கிழக்கு சுவிட்சர்லாந்துல செயற்படக்கூடிய SAK இந்த நிறுவனத்துக்கும் புதிய ஆர்வம் அதிகரிச்சதா சொல்றாங்க. முன்னாடி சுவிஸ்காம் பயன்படுத்திய வாடிக்கையாளர்கள் சிலர் இப்ப மாற்றத்தை தேர்வு செஞ்சு வராங்கன்னு சொல்லப்படுது. அதோட கேபிள் நெட்வொர்க் கட்டமைப்பு எடுத்துக்கிட்டா குயிக் லைன் புதிய சந்தாக்கள் குறித்து அதிக தேவை இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதனால சிறிய நிறுவனங்களுக்கு பலம் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. உள்ளூர் தொடர்பு, நேரடி வாடிக்கையாளர் சேவை, வேகமான புதுமைகள் எல்லாம் ஆரம்பிக்க போதானா சந்தை நிபுணர்களே எச்சரிக்கிறாங்கன்னா உயர்தர சேவையில சுவிஸ்காம் இன்னும் வலுவான பெயரை நிலைத்து வச்சிருக்கு. அதாவது என்னன்னா குறைஞ்ச விலை மாத்திரம் கிடையாதுங்க, நம்பகத்தன்மையும் வாடிக்கையாளர்களுக்கு இன்றியமையாதது முக்கியமானதுன்னு சொல்றாங்க. தொலைத்தொடர்பு ஒப்பிட்டு தளம் moneyland.ch எடுத்துக்கிட்டா சில உள்ளூர் நிறுவனங்களுடைய கட்டணங்களும் எதிர்காலத்துல உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல சுவிட்சர்லாந்தினுடைய தொலைத்தொடர்பு சந்தை எடுத்துக்கிட்டா இப்போ கடுமையான போட்டியினுடைய புதிய கட்டத்தை எட்டி இருக்குன்னு பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் எல்லாம் முன்பு போல ஒரே நிறுவனத்துல இருக்கவே மாட்டாங்க. விலையை பார்ப்பாங்க, சேவை தரத்தை பார்ப்பாங்க, அருகில இருக்கா அப்படின்ற ஆதரவையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் ஒப்பிட்டு தங்களுக்கு ஏற்ற தேர்வை செய்யக்கூடிய புதிய காலமாகத்தான் இது உணரப்படுது. இது ஒரு கட்டண உயர்வு கதையா நீங்க எடுத்துக்க கூடாது. இது ஒரு சந்தை மாற்றத்தினுடைய தொடக்கமா பார்க்கலாம். ஒரு புதிய போட்டியினுடைய அறிகுறியா எடுத்துக்கலாம். அதோட வாடிக்கையாளர்களுடைய சக்தியையும் நினைவூட்டக்கூடிய உண்மையான கதையாகவே இதை எடுத்துக்கலாம். அதாவது சந்தா உயர்ந்துச்சு அப்படின்னா தேர்வும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது உணரலாம். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.